அருண் எப்படி இருக்கீங்க? ஆ நல்லா இருக்கேங்க. நீங்க இல்ல போகுது. ஃபைன். ஸோ லாஸ்ட் 3 வீக்ஸ் ஆச்சு வீடியோ போட்டு. ஸோ ஒர்க்கு கொஞ்சம் பிஸி ஆயிடுச்சு. ஸோ நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா வார் எண்ட் ஆயிடுச்சுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துச்சு. இப்போ Q1 ரிசல்ட்ஸ் வந்து நல்லாவே இருக்கு. நிறைய பீட்ஸ் எஸ்டிமேட்ஸ், நீட்ஸ் எஸ்டிமேட்ஸ். ஸோ ஓரளவு கம்பெனிஸ்லாம் வந்து க்ரூட் ஆயில் ப்ரைஸ் ரைஸ் ஆனாலும் நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ ஓவரால் நிஃப்டி பற்றி ஃபர்ஸ்ட் பார்த்துருவோமா, என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு டெக்னிக்கலா? ஓகே, ஷூர். வந்து என்னோட சார்ட்டை ஷேர் பண்றேன். ஒரு ஆ, நிமிஷம். சரிதா. ம். ம். இப்ப இது வந்து வீக்லி சார்ட். ஸோ வந்து இப்ப ம். இப்ப இதுல முன்னாடி நம்ம பார்த்தது வந்து இந்த இந்த சைட்ல பார்த்துட்டு இருந்தோம். லைக் வந்து கொஞ்சம் ஏப்ரல் தாண்டி ஒரு மே பக்கத்துல பார்த்துருந்தோம். அப்ப வந்து இந்த இதுல ரிஜெக்ஷன் ஆகி இங்க கீழே வந்தது லாஸ்ட் டைம். அப்ப என்ன பேசணும், இங்க வந்து ரிஜெக்ட் ஆகுது. 20 வீக் மூவிங் ஆவரேஜ் ரிஜெக்ட் ஆகி கீழே வருது. ஸோ தெர் இஸ் அ பாசிபிலிட்டி தட் இட் கேன் பிரேக் ஹியர் அண்ட் தென் கோ டவுன் அப்படின்னு பேசியிருந்தோம். பட் ம். லாஸ்ட் ஃபியூ வீக்ஸ்ல பாத்தீங்கன்னா இங்க வந்து கன்சாலிடேட் ஆகுது. இப்ப வந்து ம். கொஞ்சம் ஜூம் நிஃப்டி பண்ணுங்க. வீக்லி செக் பண்ணுங்க. ஆ. தெரியுதா? இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க. இதுல இது கொஞ்சம் பெட்டரா தெரியும். கேண்டில். இந்த ஓகே. டைம்ல ஜூம். இது இப்ப கரெக்டா இருக்கு. பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் நம்ம பேசும்போது நம்ம இந்த வீக்ல இருந்தோம். லைக் வந்து இங்க வந்து இட் வாஸ் ட்ரைங் டு மூவ் டவுன் அகைன். ஏன்னா இந்த இடத்துல ம். 20 டிஎம்ஏ வந்து மேலிருந்து கீழே கிராஸ் ஓவர் ஆகி உங்களுக்கு வந்து ரிஜெக்ஷன் வர வந்தது. ஓகே. ஸோ வந்து இப்போ அது வந்து வராம என்னாச்சு, ப்ரைஸ் வந்து ஜூன்ல இருந்து 20 டிஎம்ஏக்கு மேல ஒரு வீக்லி வீக்லி மூவிங் ஆவரேஜ் மேல இப்போ கன்சாலிடேட் ஆகி லாஸ்ட் வீக் வந்து கேப் அப் ஆகி இப்போ இங்க வந்து வருது. ஓகேவா? இது வந்து ம். கொஞ்சம் புல்லிஷ். அதே மாதிரி இந்த ப்ளூ பாத்தீங்கன்னா இப்படி வந்து இங்க வந்து திருப்பி டேர்ன் அரௌண்ட் ஆகுதா. ஸோ வந்து ஆமா. மூவிங் ஆவரேஜ் வீக்லி மூவிங் ஆவரேஜ் இஸ் டேர்னிங் அரௌண்ட். ஸோ இப்போ கீ கிரிட்டிக்கல் ஃபார் இது வந்து நிஃப்டி வந்து இந்த லைன், அதாவது 24,743. 24,743க்கு மேல நல்லா புல்லிஷா மூவ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. லைக் வந்து ஒரு 1%, 1.5% அந்த மாதிரி வந்து நல்லா மூவ் ஆச்சு அப்படின்னா then it is like almost turning around. So I think if that happens and if there is a weekly close above this line, இந்த 24,743 மேல வீக்லி க்ளோஸ் இருந்தது வித் குட் intensity அப்படின்னாக்க then we will again be bullish. There is a good possibility that we can go back to 26,313. ஸோ அப்போ வந்து என்ன ஆகும்னா இந்த ப்ளூ லைன் வந்துட்டு கேன் இட் கிராஸ் அபோவ் திஸ் பிளாக் லைன் அப்படின்னு நம்ம பார்க்கணும். நீங்க முன்னாடிலாம் ம். பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ இப்படி வருது இல்ல, இது வந்து இங்கதான் இருக்கும். நம்ம இந்த இடத்துல இருக்கும். இப்போ இப்போ எப்படி வந்து வந்துட்டு இந்த சைடு வேஸ் டு புல்லிஷ் இப்போ இல்லையா? சைட்வேஸ் டு புல்லிஷ் இப்ப கீழே போயிட்டு இப்ப இங்க வந்து இந்த இடத்துல இருக்கு. இப்ப இப்ப இது டேர்ன் ஆகி இது திருப்பி வந்து ஒரு சின்ன டிப் வரலாம். அது வந்து ஒரு 3 வீக்ஸ் ஆகலாம். பட் எசென்ஷியலி இந்த கிராஸ் ஓவர் ஆகுது இல்ல, இந்த ம். ப்ளூ லைன் கோயிங் அபோவ் த பிளாக் லைன், அதுதான் வந்து ம். எப்பவுமே புல்லிஷ் சென்ஸ். ஸோ வந்து ம். இப்போ இப்போ வந்து இட் இஸ் டேர்னிங் ஃப்ரம் நெகட்டிவ் டு நியூட்ரல் ஆர் நியூட்ரல் நியூட்ரல் பாசிட்டிவ். எப்போ வந்து ப்ரைஸும் ப்ரைஸ் வந்து இதுக்கு மேல போச்சு, அதுக்கப்புறம் இதுவும் வந்து கிராஸ் ஆச்சு அப்படின்னா தென் வி ஆர் குட். ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் வெரி குட் இது. ஏன்னா பேசிக்கலி அப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கு பிக் பிரேக் அவுட் வந்து இங்கதான். ஓகேவா? ம். இப்ப வந்து இட்ஸ் நவ் இட்ஸ் இந்த ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிள்னா இந்த ஒரு லைன் இந்த ஒரு லைனுக்குள்ள ரெக்டாங்கிளா இருக்குல்ல, இங்க ஆமா. இப்படி இப்படி போயிட்டு இருக்குல்ல. ஸோ அப்போ வந்து இப்ப இங்க இருக்கிறதுனால தெர் இஸ் அ குட் சான்ஸ் தட் இட் கேன் டச் அகைன் ஹியர் 26 த்ரீ 237. இப்ப இதுக்கு மேல நாலு இப்ப இங்க 4 தடவை ஆல் டைம் ஹை ஹிட் பண்ணிருக்கு இந்த. பாத்தீங்கன்னா ஆமா. டுவெண்ட்டி ஸோ டுவெண்ட்டி ஃபோர்ல ஆமா. ஒன்னு, திரும்பி செகண்ட் டைம் ஜனவரியில ஹிட் ஆச்சா, ஜனவரியில திரும்ப 2026. ஆக்சுவலா ஜனவரி போனீங்கன்னா அங்கேயும் இருக்கும். 1, 2, 3, 4 தடவை ஹிட் ஆயிருக்கு. ஆமா. இப்பதான் இது குரூஷியல் இடம். இப்ப வந்து இந்த இடத்துல இந்த பிளாக்ல இப்ப திருப்பி ரிஜெக்ட் ஆகி இதுக்கு கீழே திருப்பி இந்த ப்ளூ கீழே வந்துருச்சுன்னா தென் இட் இஸ் அ பிக் ரிஜெக்ஷன். தென் வி வில் கோ இந்த லைனுக்கு கீழே இப்ப போயிடுவோம். ஆர் இப்ப இந்த ப்ளூ லைனுக்கு மேல இந்த பிளாக்க வந்துட்டு இந்த இடத்துல வந்துன்னா இதுதான் ஒரு டார்கெட். ஓகேவா?
இதுக்கப்புறம் இஃப் இட் கேன் கோ அபவ் திஸ், லைக் இப்படி வந்துட்டு இப்படி 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 இருந்து இப்படி இப்படி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் வந்தது அப்படின்னா யூஸ்வலா என்ன ஆகும்னா இந்த ப்ளூ வந்து கிராஸ் போது பிளாக்ன்ற போது அந்த மாதிரி ஆகும். அப்படி வந்தது அப்படின்னா தென் இது வந்து இட்ஸ் மேஜர் பிரேக் அவுட். அப்போ வந்து இட்ஸ் லைக் யூ ஆர் கோயிங் டு நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் த புல் மார்க்கெட். லைக் வந்து இப்போ வந்து ஆல்மோஸ்ட் யூ ஹேட் 2 years ஆஃப் கன்சாலிடேஷன் அண்ட் தென் யூ பிரேக் அவுட். பட் இப்படி ஆகலாம், இங்க போயிட்டு இங்க ரிஜெக்ட் ஆகி இப்படி வந்து இங்க இப்படி இருந்து இப்படியும் போகலாம். ஓகேவா? ஸோ அதுவும் பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ வந்து ஃபார் நவ் யூ கேன் சே தட் இட் இஸ் புல்லிஷ் டுவர்ட்ஸ் 26 to 37, and then we need to wait and see what will happen. Maybe go up or reject and then go all the way down. ஓகே, நைஸ். ஸோ வந்து கிரிட்டிக்கல் ஜங்ஷன்ல இருக்கு இப்போ நிஃப்டி. ஆமா. For நம்ம now it is like மறுபடியும் it is I think we are still in bullish இது. லைக் ரைட் நோ மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் 2-3 வீக்ஸ்க்கு புல்லிஷா இருக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. அது தவிர என்ன ஆகுன்றது we have to wait and watch. அதான் ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணுச்சுன்னா தொடர்ந்து மல்டிபிள் ஆல் டைம் ஹை செட் பண்ண வாய்ப்பு இருக்கு இந்த தடவை. ஏன்னா 3-4 தடவை ரிஜெக்ட் ஆயிருக்கு. We have to ஆமா. wait and see. But interesting point of ஆனா இமீடியட் Nifty இது. இமீடியட் நெக்ஸ்ட் 2 வீக்ஸ்க்கு இந்த இடம் தான் மெயின். இதை தாண்டணும் மேல. இங்கே வந்து ரிஜெக்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, தென் இட் இஸ் ஈவன் மோர் பேட். ஓகேவா? அதனால இப்ப இந்த லெவல தாண்டணும். ஓகே, நைஸ். ஸோ நிஃப்டி ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. ஸோ பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டோம்னா எல்லா எல்லா பேங்க்ஸுக்குமே மோஸ்ட்லி வந்து ப்ராவிஷனிங் வந்து கம்மியா இருக்கு. என்பிஏ, கிராஸ் என்பிஏ, நெட் என்பிஏ எல்லாம் குறைஞ்சிருக்கு. சில பேங்க்ஸ்க்கு வந்து நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பட் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து ஸ்லைட்லி டவுனு. சேல்ஸ் க்ரோத்து, ரெவென்யூ க்ரோத் எல்லாம் ரொம்ப பெருசா இல்லை. ஸோ மிட் தான் இந்த தடவை இந்த பேங்கிங் ரிசல்ட்ஸ் மிட். பட் ஒரு பாசிட்டிவ் என்னன்னா ப்ராவிஷனிங் ஹஸ் கம் டவுன், என்பிஎஸ் ஹவ் கம் டவுன், விச் இஸ் குட். பட் இப்போ ரீசெண்ட் ஆர்பிஐ மீட்டிங் பார்த்தீங்கன்னா திரும்ப இன்ஃப்ளேஷன் நடுவுல எல்லாம் 2% வந்துச்சு. லாஸ்ட் இயர் ரேட்ல கட் பண்ணி விட்டாங்க. ஒரு 0.25 பண்ணாங்க, இன்னொரு 0.25 பண்ணாங்க. ஸோ 50 பிபிஎஸ் ரேட் கட் பண்ணாங்க. இப்போ வந்து கரண்ட் ஸ்டாண்ட்ஸ் ஆர்பிஐயோட ஸ்டாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நியூட்ரல். இன்ஃப்ளேஷன் ஒரு வேளை அதிகமாச்சுன்னா ரேட் ஹைக் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ யூஎஸ்ல நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி 5ல் 3 பேர் வந்து ரேட் ஹைக் பண்ணணுங்கிறாங்க, மீதி 2 பேர் பண்ணக்கூடாதுன்னு நிற்கிறாங்க. ஸோ அங்கே பண்ணா இங்கேயும் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ பேங்க் நிஃப்டி வந்து கொஞ்சம் மயமயன்னு மேலேயும் கீழேயும் போகாம ஒரு மாதிரி இருக்கு. ஸோ இந்த ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் பயங்கரமான ஒரு ஃபால் இருந்தது. ஸோ பேங்க் நிஃப்டி இப்போ எப்படி இருக்கு டெக்னிக்கலா பார்த்தா? டெக்னிக்கலா இப்ப ஓரளவுக்கு புல்லிஷா தான் இருக்கு. இன்ஃபேக்ட் வந்து இதை விட நம்ம நிஃப்டியை விட பேங்க் நிஃப்டி வந்து ஓவராலா புல்லிஷா தான் இருக்கு பாத்தீங்கன்னா. இப்ப இதுல வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் மெகாஃபோன் இது பேட்டர்ன். அதாவது மெகாஃபோன் மாதிரி விரியுது இல்ல இந்த இது. இங்க இருந்து உங்களுக்கு வந்து இப்படி போறது, இது வந்து இங்க இங்க வருது. இப்ப இந்த லைன்ல வந்து இட் இஸ் கெட்டிங் சப்போர்ட். இங்க வந்து டிராப் திருப்பி ரெக்கவர் ஆயிட்டு திருப்பி இந்த லைன்லயே வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் இருக்கு. இப்ப இந்த ப்ளூ லைன் இஸ் ட்ரைங் டு மூவ் அப். ஓகேவா? பிரைஸ் ஏற்கனவே பிளாக் லைன், அதாவது 20 MA மேலேயும் 50 வீக்லி MA மேலேயும் இருக்கு. ஸோ பிரைஸ் ஏற்கனவே மேலதான் இருக்கு. இப்ப ப்ளூ லைனும் இங்க கிராஸ் ஆச்சுன்னா தட் இஸ் சூப்பர் புல்லிஷ். ஸோ ஃபார் மீ இந்த இடம் இந்த ரெட் லைனை வந்து கிராஸ் ஆகி நல்லா மேல போகுதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது 58,477 or 58,500 மேல if it goes up, then we will go to 62,000 again, and very good chance that we could hit this area, the area. Okay, so 66,653 over the next 6 months is possible, but provided we cross this red line convincingly on the upside. இப்போ என்ன ட்ரிகர் இருக்கு ஃபண்டமெண்டலான்னு யோசிக்கிறேன் பேங்க்ஸ்க்கு. பட் ஆல்ரெடி பண்ண ரேட் கட்டுக்கு ஏற்ற growth இருக்கு. லோன் growth, அட்வான்ஸ் டெபாசிட் growth எல்லாமே நல்லா இருக்கு. கம்பேரிட்டிவ் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. மார்ஜின் ஸ்டிங்கேஜ் வந்து என்ன இருக்கு பார்ப்போம். அடுத்த குவார்ட்டர் எப்படி போகுதுன்றத வச்சு பார்ப்போம். சரி, அடுத்து இப்போ பயங்கர புல்லிஷா இருக்கிற 2 செக்டர் பார்த்தீங்கன்னா, ஒன்று ஆட்டோ, ரெண்டாவது வந்து ரியல் எஸ்டேட். ஸோ ரியல் எஸ்டேட்ல இப்போ ஷோபாலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ரிசல்ட். ஸோ ஆட்டோ பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனியும் இவி எம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்க. ஒரு ரெக்கார்ட் சேல்ஸ் தான். இப்போ லாஸ்ட் மந்த் ஜூலை சேல்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்திருக்கு. Q1 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ஆட்டோ கம்பெனிஸுமே
செம ரிசல்ட்ஸ். நேற்று ஹீரோ மோட்டோ கார்ப் 5%, மதர்சன் வந்து 10% ஏறி இருக்கு. இதுக்கு முன்னாடி டிவிஎஸ் மோட்டார்ஸ் ஒரு 6-7% ஏறிச்சு ரிசல்ட் வந்து. தொடர்ந்து எல்லா ஆட்டோ கம்பெனிஸும் நல்ல ரிசல்ட் கொடுக்குறாங்க. தொடர்ந்து வந்து பயங்கரமான ஒரு ரேலி ஆயிட்டு இருக்கு ஆட்டோ ஸ்டாக்ஸ் எல்லாமே. ஸோ இப்போ ஆட்டோ செக்டர் டெக்னிக்கலா எப்படி இருக்கு? ஆட்டோ செக்டர் வந்து சூப்பர் புல்லிஷிங். ஏன்னா வந்து இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சார்ட்ல இப்ப இந்த ஆஹ், இது வந்து பிரைஸ் வந்து இப்போ ஆல் டைம் ஹைல, இது வந்து சிஎன்எக்ஸ் ஆட்டோ இண்டெக்ஸ், நிஃப்டி ஆட்டோ இண்டெக்ஸ். ஸோ இது பாத்தீங்கன்னா முன்னாடி இருந்த ஆல் டைம் ஹை வந்து உங்களுக்கு ஜனவரி 2006 வந்தது, 2026 அரௌண்ட் இது 29,000 மாதிரி இருந்தது. இப்போ வந்து வி ஹேட் அ கிளியர் பிரேக் அபவுட் இட். ஓகேவா? இந்த வாரம் எஸ்பெஷலி இந்த வாரம் வி மேட் ஆல் டைம் ஹை. ஓகே, சார்ட்ல இது வந்து பிரேக் அவுட். ஓகே, அதே மாதிரி இப்ப இந்த ப்ளூ இது சொல்றேன்னா 20 DMA இஸ் நவ ட்ரைங் டு கோ அபவ் திஸ் பிளாக். பாத்தீங்கன்னா 50 DMAக்கு மேல போகுது. ஸோ இந்த கிராஸ் ஓவர் ஆகும் போது இன்னும் வயலண்டா இட் வில் மூவ் அப் ஆக்சுவலி. ஸோ தெர் இஸ் அ குட் பொட்டன்ஷியல் தட் நவ் வி ஆர் கோயிங் டுவர்ட்ஸ் தி நெக்ஸ்ட் லெக் ஆஃப் சிஎன்எக்ஸ் ஆட்டோ. நைஸ். ஓகே, ரியல் எஸ்டேட், கோட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ், பிரஸ்டீஜ் எல்லாமே நல்ல ரிசல்ட். ஷோபா. ஓகே, ரியல் எஸ்டேட் சிஎன்எக்ஸ் அட்லீஸ்ட் இண்டெக்ஸ் நிஃப்டி ரியாலிட்டி இண்டெக்ஸ் வந்துட்டு இஸ் நாட் தட் கிரேட், பட் இட்ஸ் ஸ்டில் நாட் தட் பேட். ஏன்னா இதுலயும் பாத்தீங்கன்னா ஏன்னா உங்களுக்கு வந்து 2023 to 2024 வந்து அவ்வளோ பெரிய ரன் இருந்துச்சு ரைட்டா. அந்த ரன்னுக்கு அப்புறம் சைட்வேஸ், ஆக்சுவலி சைட்வேஸ் அண்ட் டவுன் தான் இருக்கு இப்போ வந்து. பட் மார்ச்ல இருந்து இது வரைக்கும் இப்ப நம்ம வந்து அப்மூல் இருக்கோம். இப்ப நீங்க இதே மாதிரி நம்ம இதே ஃபாலோயிங் ப்ளூ லைன் இஸ் ட்ரைங் டு, பிளாக் வந்து பிளாட்டா இருக்கு, ப்ளூ வந்து இஸ் ட்ரைங் டு கிராஸ் அபவ். I'm not bearish on reality. இல்ல, அது வந்து இப்ப ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கு. ரெசிஸ்டன்ஸ்ல இப்ப என்ன நடக்க போகுதுன்றது நம்ம பார்க்கணும். லைக் வந்து இங்க நீங்க இந்த லைன் எப்படி பாத்தீங்கன்னா we did a breakout. We broke out above the resistance and we are here and we are consolidating here. இப்ப இதுக்கு மேல இப்படி மூவ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, தென் தட் இஸ் த பிரேக் அவுட். இப்ப ஏன்னா யூஸ்வலா இப்ப வந்து ரீடெஸ்ட் நடந்துட்டு இருக்கு. I would say next 1 week or 2 weeks is important. If we see a break below 854, இதுல இந்த இடம் இந்த if we get basically a rejection here and price again goes below this black line or this blue line அப்படின்னா இது இருக்கு. ஆமா, if I am a betting man, I will say it's bullish. இப்போ வந்து உங்களுக்கு ரீடெஸ்ட் நடந்துட்டு இருக்கு, very good chance that maybe right now also is a good entry here, and then you just then இது வந்து the target would be, initial target would be like at least a sectorல you will see a move from here to here, around 30% the move possible இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதுவும் வந்து இட்ஸ் லீனிங் புல்லிஷ், பட் இட் இஸ் அட் ரெசிஸ்டன்ஸ். வி நீட் டு வெயிட் அண்ட் வாட்ச். இது வந்து கன்னை ஜம்ப் பண்ண முடியாது. என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தட்ட பேசிட்டு இருந்தேன். பெங்களூர்ல வந்து ஐடில தான் ஒர்க் பண்றாரு, 2 பேருமே ஒர்க் பண்றாங்க. அவர் வந்துட்டு நிறைய கடன் வாங்கி பெங்களூர்ல வீடு வாங்கியிருக்காரு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கர பீதியில இருக்காரு, பயங்கர பயம். அவங்க டீம்ல 7 பேர்ல 6 பேர் அனுப்பிட்டாங்களாம், அவர் மட்டும் இருக்காங்களாம். எல்லாம் பண்ணிக்கும்பா, நமக்கு எதுக்கு பிரச்சனைங்க. ஆமா, காலேஜுக்கு போற பொண்ணுக்கு இதுக்கு மேல காசு எதுக்கு, தயிர் சாதம் மாவுட இருந்தா போதும். அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு எதுக்கு இவ்வளவு எம்ப்ளாயிஸ், 10 பேர் தூக்கிட்டு ஒருத்தர் மட்டும் போடு அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஹவுசிங் லோன் அடுத்த 20 வருஷத்துக்கு இஎம்ஐ கட்டுற மாதிரி எடுத்தவங்க, எஸ்பெஷலி ஏர்லி 30s, லேட் 30s, அதாவது ஏர்லி 20s எடுத்தவங்க கூட விட்டுருங்க, அதாவது மிட் 40s, இதுல எல்லாம் ஹவுசிங் லோன் எடுத்திருக்கிறவங்க இந்த ஏயோட இம்பாக்ட் ஒருவேளை அதிகமா இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் வந்து இதுல டிஃபால்ட் ஆச்சுன்னா அதாவது ரியல் எஸ்டேட் கிரைசிஸ் வருமா, உங்களோட தாட் ப்ராசஸ். பிகாஸ் நம்ம ஏ பபிள் பத்தி அன்னைக்கு பேசியிருந்தோம் இல்லையா, இது ஒண்ணு. ரெண்டாவது, இன்கேஸ் ஜாப் லாஸ் இருந்துகிட்டே இருந்ததுன்னா கன்சியூமர் ஸ்பெண்டிங் இன் ஜெனரல் குறையும் இல்லையா. அப்படி குறைஞ்சதுன்னா அது ஒரு பேர் மார்க்கெட் கிரியேட் பண்ண வாய்ப்பு இருக்கா, ரெசெஷன் இல்லைனாலும். இது எங்க போகுது, எப்படி முடிய போகுது? ஆமா, நிச்சயமா இருக்கு. இது வந்து ஒரு ரீசன். ஏன் வந்து நம்ம மார்க்கெட் பேரிஷ் ஆகிறதுக்கு ரீசன்ன்றது இது ஒரு ரீசன். ஏன்னா
ஏஐ வந்து இப்ப பாத்தீங்கன்னா இதுல யுஎஸ் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா இப்பதான் வந்து அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. லைக் வந்து ஏஐ ஸ்பெண்டிங் வந்து அவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. பிரச்சனை இதுதான். ம். இப்ப வந்து ஏஐ ஸ்பெண்ட் அவ்வளவு பண்ணிட்டு ஏஐ இது செய்யும் அது செய்யும்னு சொல்லிட்டு இந்த கார்பரேஷன்ஸ் ஐ மீன் எல்லா கார்பரேட்ஸும் வந்துட்டு ஏற்கனவே காஸ்ட் கட்டிங் ஜாப் கட்லாம் வந்து பண்ணிட்டாங்க. ஆனா ம். லைக் ரியாலிட்டி இஸ் ஏஐ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ வரமாட்டேங்குது இன்னும். லைக் வந்து இப்போ நான் 30 பில்லியன் நான் வந்து இல்ல ஒரு 20 பில்லியன் இல்ல எந்த ஒரு கம்பெனி ஒரு சின்ன கம்பெனினா 1 மில்லியன் நான் வந்து போட்டு ஏஐல ஸ்பெண்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். கரெக்டா ஸ்பெண்ட் பண்ணல அப்படின்னா அந்த ஒரு ரிட்டர்ன் வந்து வரமாட்டேங்குது. இப்போ வந்து ஏஐ தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாப் லாஸ்லாம் வர ஆரம்பிச்சுட்டு. பட் வந்து அஹ், என்ன சொல்றது, இப்போ இப்போ பிசினஸ்ல வந்து உங்களுக்கு வந்து ரிட்டர்னே வரல அந்த மாதிரி ஏஐ போட்டதுக்கு. இது ஒரு பிரச்சனை இருக்கு. இது என்ன ஆகும் அப்படின்னா இப்ப இந்த பெரிய கம்பெனிஸ்ல இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு காசு வரலன்னா இந்த இந்த பெரிய பெரிய கம்பெனிஸ்ல அவங்களே வந்து காஸ்ட் வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ கூகுள், ம். அமேசான் இவங்க எல்லாம் வந்து காஸ்ட் கட்டிங் இல்ல கேபெக்ஸ் இது ஜாப் லாஸ் இது பண்றாங்க, ஜாப் கட் பண்றாங்கன்னா அப்போ வந்து இவங்களுக்கு வந்து கிளைண்டா இருக்கிற கம்பெனிஸ் தான் இருந்தாங்க. ஸோ வந்து இட்ஸ் டாப் டவுன் அப்ரோச் தான். அப்படி வரும்போது ஹோல் ஐடி செக்டருமே வந்து அடி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அஹ், இது வீடு வந்து அது மூலமா வாங்கி இது கட்டிட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா சர்டன்லி அந்த இம்பாக்ட் நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ இதனாலதான் வந்துட்டு யார் யாருக்கெல்லாம் வந்து இது இருக்குன்னா நிறைய பேர் வந்து அப்ரண்ட் நிறைய கேஷ் போட்டு நிறைய வீடு கட்டியிருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் லெஸ் இம்பாக்ட் இருக்கும், கொஞ்சம் வந்து ப்ரீதிங் ஸ்பேஸ் இருக்கும். உங்களுக்கு வந்து வெறும் பேர் மினிமம் வந்துட்டு கேஷ் அப்ரண்ட் கட்டிட்டு நம்ம பெரிய லோனா வாங்கிட்டு அவங்களுக்கு தான் ரிஸ்க் அதிகம். ஸோ அதனால எப்பவுமே லோன் நம்ம போடும் போது வாங்கும் போது சரி கொஞ்சம் பார்த்து தான் பண்ணணும். ஏன்னா ஈஸி இல்லைல்ல. உங்களுக்கு வந்து இந்த வருஷம் எப்படி இருக்கு அடுத்த வருஷம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. பட் நம்ம வந்து எவ்வளவு வருஷத்துக்கு வாங்குறோம், 20 வருஷத்துக்கு லோன் வாங்குறோம். ஸோ எனக்கு வந்து வீடு பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து என்னோட திங்கிங் கொஞ்சம் வேற மாதிரி. நான் வந்து லோனுக்கே போகக்கூடாது அப்படின்னு நான் சொல்ற ஆளு. ரேதர் ரெண்ட்டுக்கு இருங்க, பட் பட் ஃபீஸ் 95% கட்டாதீங்க. லோனுக்கு தான் போறாங்க. ஸோ நம்ம அது ஆமா, அதான் அது நம்ம சொல்றது, பட் யாரும் அதை ஃபாலோ பண்றது பண்ண முடியாதுல்ல. ஸோ 95% லோன் ஆமா, போட்டு தான் பண்றாங்க. ஸோ ஆமா. இன்னொரு வீடு வீடு இருந்தா போதும் பாக்குறாங்க. பட் ஆனா வந்து அஹ், இதுவும் வந்து அந்த பீஸ் ஆஃப் மைண்டும் வந்து உங்களுக்கு கிடையாது இல்ல. நான் இன்வெஸ்ட் பண்றது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நான் பார்த்திருக்கேன். வீட்டுக்கு இன்வெஸ்ட் பண்றத நான் வந்து மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி அட்லீஸ்ட் என் சேவிங்ஸை நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அது பண்ணிட்டு வரதை வந்துட்டு நான் வாடகையா வச்சுக்கிறேன்றவங்களா இருக்காங்க. ஸோ ஒருத்தர் ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி. பட் வந்து இவங்களுக்கு தான் ரிஸ்க் அதிகம். லோன் போட்டு ஜாப் பிரச்சனையே வரவங்களுக்கு தான் வந்து ரிஸ்க் அதிகம். இன்னொரு சைடு ஆஃப் ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஃப்ரெண்ட் என்ன சொல்றான்னா, ஏஐலாம் அவ்வளோ நீங்க சொன்ன மாதிரி ரிசல்ட்ஸ்லாம் பெருசா கொடுக்கறது இல்ல. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு குவார்டர் 3 மாசம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஹையரிங் பயங்கரமா இருக்கும். திரும்ப இன்ஜினியர்ஸ் எல்லாம் ஹையர் பண்ண ஆரம்பிப்பாங்க பாருங்க அப்படிங்கிறோம். அது அது இருக்கு. அந்த அந்த ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஆனா அதுல என்ன பிரச்சனைனா உங்களுக்கு ஒன்ஸ் இந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுத்துட்டாங்க அப்படின்னா கம்பெனிஸ் வந்து அவ்வளவு ஃபாஸ்டா வந்து ரிவர்ஸ் பண்ண மாட்டாங்க டெசிஷனை. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே அந்த ஒரு சிஇஓ வந்து ஒரு டெசிஷன் அப்படி எடுக்கிறாருன்னா அவரு போய் அதை ரிவர்ஸ் 6 மாசத்துலயே 8 மாசத்துலயே பண்றாருன்னா அவரோட ஜாபுக்கு பிரச்சனை வரும். ஏன் வந்து இப்படி ஒரு டெசிஷன் ம். எடுத்த அப்படின்றது. ஸோ அதனால ம். செஞ்ச தப்பையே வந்து இன்னும் கொஞ்சம் பெருசா செய்ய பார்ப்பாங்க தவிர செஞ்ச தப்பை வந்துட்டு இது பண்ணுவாங்க, ரிவர்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால இருக்கும் டிமாண்ட் வந்து வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு திரும்பவும். பட் ம். திருப்பி பழைய லெவலுக்கு வருமானது வந்து இட்ஸ் கொஸ்டின். இன்னைக்கு நிலைமைக்கு வேலைக்கு போனா அவ்வளவுதான். ஸோ இருக்கிற வேலையை காப்பாத்திக்கணும். ஓகே. ஆமா, கமாடிட்டிஸ் பத்தி எல்லாருக்குமே இப்போ. பார்க்கலாமா? ஷூர். எல்லாருக்குமே கமாடிட்டிஸ். இப்போ கமாடிட்டிஸ் இருக்கு கமாடிட்டிஸ் எல்லாம். பாக்குறது வந்து நம்ம வந்து யூஎஸ் 10 இயர் ஈல்டு மட்டும் ஒரு வாட்டி பாத்துருவோம். ஏன்னா வந்து இப்ப அங்க யூஎஸ்ல வந்து இதுதான் பெரிய விஷயமா போயிட்டு இருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா யூஎஸ் 10 இயர் வந்துட்டு 4.69 இது இருக்கு. யூஎஸ் 30 இயர் பாண்ட் அவங்களோட மார்கேஜ் ரேட் வந்து பாருங்க. மார்கேஜ் ரேட் வந்து இப்போ ஆல் டைம் ஹைல இருக்கு. 5.2%ல இப்போ இருக்கு. சாரி, ம். ஆல் டைம் இல்ல, லைக் வந்து லாஸ்ட் ரொம்ப வருஷத்துக்கான ஹைல வந்து இப்போ இருக்கு. மல்டி இயர் ஹைல இருக்கு. மல்டி இயர் ஹைல இருக்கு. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து ஆம், இது வந்து ரேட்ஸ் வந்து பிரச்சனையா இருக்காங்க. ஏன்னா அங்க அவங்க வந்து அவ்வளவு
டெட்டு வந்து சர்வீஸ் பண்ணும். ஸோ அதனால அது ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இப்போ மெயினா நம்மளுக்கு பார்க்க வேண்டியது சார்ட் என்னன்னா US10Y மைனஸ் US02Y. இந்த இப்ப ரேட் ஹைக் பண்ணாங்கன்னா இன்னும் பெரிய பிரச்சனை இல்லையா? ஒரு நிமிஷம், இங்க அங்க அங்க வந்து இப்ப ரேட் ஹைக் வந்து பண்ணணும்னு நினைச்சாலும் அங்க பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். ரேட் ஹைக் பண்ணனா இப்போ இந்த வருஷமும் அடுத்த வருஷமும் யூஎஸ் கவர்மெண்ட் வந்து $20 trillion வந்து அவங்க வந்து சர்வீஸ் பண்ணோம், ரோல் பண்ணோம். இது டெட்டை, அதாவது பழைய டெட்டை வந்து இன்னொரு டெட்டா மாத்தி கன்வெர்ட் பண்ணோம். அப்ப இன்னொரு டெட்டா கன்வெர்ட் பண்ணும்போது அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வருது இல்ல, ஈவன் ஒரு 0.5% இன்ட்ரெஸ்ட் ரேட்னாலும் அது வந்து அவ்வளவு பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் அவங்களுக்கு. ஸோ அதனால கவர்மெண்ட்டுக்கே வந்து ரேட் கம்மியாகணும், ரேட் அதிகமாக கூடாது. ஓகே, ஸோ வந்து அவங்க வந்து தே ஆர் இன் வெரி ஹார்ட் ஸ்பாட் ரைட் நவ். ஸோ நான் வந்து இதுக்கு வரேன். US10Y மைனஸ் US02Y இது வந்து ஈல்டு ஸ்ப்ரெட்டும் பார்ப்பாங்க. இது பாத்தீங்கன்னா ஜனவரி மாசம் வந்து பீக் ஆகுது. ஜனவரி மாசம் பீக் ஆயிட்டு இட் கேம் டவுன் அண்ட் தென் கன்சால்டேட் ஜூன்ல வந்து கன்சால்ட் ஆயிட்டு திருப்பி வந்து இட் இஸ் ரிவர்சிங். இப்ப ரிவர்ஸ் ஆகி திருப்பி இந்த பிளாக் லைன் மேல இப்படி மேல போச்சு அப்படின்னா தென் இட் இஸ் பேக் அகைன், லைக் வந்து ஸ்ப்ரெட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஏன் இதை பத்தி பேசுறோம்? ஏன்னா கோல்டும் இதுவும் வந்து கோரிலேட்டட். இப்போ கோல்டும் பாத்தீங்கன்னா ஜனவரி அந்த ஹைல வந்து 2026 அந்த ஹைல அப்பதான் வந்து 5600 போச்சு. இவ்வளவு 5 மாசமா வந்து கண்ணுல தண்ணி வர அளவுக்கு வந்துச்சு இல்ல இதுக்கு ப்ரெஷியஸ் மெட்டல் இன்வெஸ்டர்ஸ்க்கு. 5 மாசத்துக்கு இட் வாஸ் டவுன் டர்ன். எவ்வளவு டவுன் டர்ன்? கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 30% கோல்டு வந்து கம்மியாச்சு. ஓகே, இப்ப ஆனா இப்ப இங்க கன்சால்டேட் ஆகிட்டு இப்ப கோல்டு திருப்பி வந்து இப்ப ஸ்ப்ரெட் US10Y US02Y வந்து ரிவர்ஸ் ஆகிற மாதிரி இதுவும் ரிவர்ஸ் ஆகி எப்படி ரிவர்ஸ் ஆயிருப்பாங்க, ஒரு வாரத்துல 7.5% கோல்டு ஏறி இருக்கு இந்த லாஸ்ட் வாரத்துல. ஸோ வந்து பிக் ரிவர்சல், இந்த மாதிரி யூஸ்வலா பிக் ரிவர்சல் வரும்போது திருப்பி வந்து கீழே வரதுக்கு வாய்ப்பு கம்மி. அதனால இப்போ வந்து கோல்டுல வந்துட்டு we will see again a move above இதுதான் முக்கியமான லைன் கோல்டு. இன்னும் 1% இருக்கு, அந்த 4400 லைன் இருக்குல்ல, இந்த லைனுக்கு மேல வந்தது அப்படின்னா we can again see gold run for next 5-6 months up to all time high or even above. ஸோ இதுதான் என்னோட ப்ரெடிக்ஷன். இப்ப ஏன்னா முன்னாடி பாத்தீங்கன்னா இதே செட்டப் எங்க வந்தது, இது வந்து இந்த இடத்துல வந்தது 2023ல வந்தது அவர் அந்த டைம்ல. இப்ப 2023க்கு அப்புறம் இப்ப வந்து இந்த பிளாக் லைன் கீழே போயிட்டு திருப்பி மேல, ஸோ இந்த ப்ளூ லைன் மேல இப்ப போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, தென் வெரி குட் பாசிபிலிட்டி that we will go back to இது. ஸோ அப்படின்னா பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஆல் டைம் ஹைக்கு 30%, இது 30% கோல்டு ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கு நெக்ஸ்ட் 5-6 monthsல. ஓகே, அதுக்கு மேல எப்படி போகுன்றது நம்ம பார்த்து தான் செய்யணும். பட் இப்போதைக்கு ஐ எம் வெரி புல்லிஷ் கோல்டு இந்த நெக்ஸ்ட் 3-4 months. ஆமா, ஷார்ட் டர்மா புல்லிஷ். அது நீங்க எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். இப்போ GDXன்றது வந்து மைனர் கோல்டு மைனர் ETF யூஎஸோடது. அதுல வந்து லாஸ்ட் 2 நாள் வால்யூம் பாருங்க எவ்வளவு பெரிய வால்யூம், எல்லாம் வந்து சூப்பரா. இது ஒரு நல்ல கோல்டு மைனிங் ஸ்டாக் எல்லாம் வந்து திருப்பி வந்து இட்ஸ் கமிங் பேக். இப்ப நம்ம ஊர்லயும் வந்துட்டு இதெல்லாம் கோல்டு ஸ்டாக் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது நல்ல பாட்டம். இது வந்து இந்த இந்த கேண்டலும் செம கேண்டல். ரிசல்ட் வந்துச்சு, பயங்கரமான ரிசல்ட் வந்துச்சு, உடனே 7% விழுந்துருச்சு. சோ அது ஆக்சுவலா பையிங் ஆப்பர்சூனிட்டி. ஆனா விழுந்து என்ன இருக்கு பாருங்க, விழுந்து என்ன இருக்கு பாருங்க, இங்க இருந்து இந்த இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு வந்து 7% விழுந்துச்சு. ஆனா அந்த நாள்ல என்ன எவ்வளவு விழுந்து பாருங்க, அந்த நாள்ல வந்து 14% விழுந்தது. 14% விழுந்து அதுக்கப்புறம் அந்த நாள்ல 7%.